காலையில் எந்திரிக்கும்போது நாம் பார்க்கக்கூடிய முதல் பொருள் என்ன, பார்க்கக்கூடாத பொருள் என்ன? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது இன்னைக்கு நம்ம யார் முகத்துல காலைல எழுந்தவுடன் முழிச்சோமோ இன்னைக்கு நாளை சரிப்படலை அப்படின்ற ஒரு வார்த்தையை உச்சரித்திருப்போம். அப்படியே கடந்து போயிடும். ஏன்னா இன்னைக்கு அவசர காலத்துல படபடன்னு எந்திரிக்க, படபடன்னு வேலையை பார்க்க, வேலைக்கு போக, இப்படி அவசர காலத்துல இருக்க. அப்ப காலையில எந்திரிக்கும் போது எந்த பொருளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதோட தெரியாம எந்திரிச்சு போய்கிட்டே இருப்போம். அதனால பல சங்கட்டங்களை அன்று முழுவதும் பார்க்க நேரிடும். இதனால மன உளைச்சலும் வரும். இன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் எந்த விஷயத்தை பார்க்க கூடாது, எந்த பொருட்களை பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும், காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பொருள் தான் பார்க்கணும், இந்த பொருளை பார்த்தோம்னாக்க எந்த விதமான தடங்கள் இல்லாமல் அன்னைக்கு நாள் நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தில் ஏதாச்சும் விட்டு போயிருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். கீழே லைக் பட்டன் இருக்கு, அப்படியே லைக் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் எந்த பொருளை பார்க்கக்கூடாது, எந்த பொருளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்குவோம். காலையில் எழுந்த உடனே டக்குன்னு வந்து முழிச்சிருவோம். முழிச்ச உடனே எந்த பொருள் கண்ணில் பார்க்குறதோ பார்த்துட்டு அன்றாட வேலைக்கு போயிடுவோம். ஆனால் முதல்ல நம்ம பார்க்கக்கூடாத பொருள் அப்படின்னா, உடைந்த கண்ணாடி வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து உடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. முதல்ல தூக்கி போட்டுருணும். தூக்கி போடும்போது வந்து ஒரு உடைச்சிடக்கூடாது. அதை வந்து உடையாத அளவுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடணும். அந்த குப்பையில எங்கேயோ அதை அவங்க எடுத்து அப்புறப்படுத்திக்கிடுவாங்க. இந்த உடைந்த கண்ணாடியை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக தானே உடைஞ்சிருக்கு, லேசாக உடைஞ்சிருக்கு, அதனால வீட்டில் வச்சுக்கிறோம் சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கும்போது காலையில் எழுந்த உடனே அந்த கண்ணாடியை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும். குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள், சண்டை சச்சரவுகளையும் உருவாக்கக்கூடியது. சில பேர் இருக்காங்க, கண்ணாடி வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த உடைஞ்ச இடத்துல எதவாச்சும் வச்சு மறைச்சு அந்த கண்ணாடி பயன்படுத்துவாங்க. அதுவும் பெரிய தவறு. அந்த தவறை வந்து சில பேர் தெரியாமலே செய்வாங்க. அப்படிப்பட்ட உடைந்த கண்ணாடி வீட்டில் வைப்பது தவறு. அந்த கண்ணாடியை காலையில் எழுந்த உடனே பார்ப்பது அதை விட தவறு. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தா நிழல். முழித்த உடனே வந்து ஏதோ ஒரு நிழல் நம்மளுக்கு இருக்கும். நம்ம உறவினர்கள் வருவாங்க, அவங்களுடைய நிழல் இருக்கும். இல்லை முழிச்ச உடனே பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு, மரம், அந்த மரத்துடைய நிழல் தெரியும். இல்லை நம்மளுடைய நிழலே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அப்ப எதுக்கு நிழலை பார்க்கக்கூடாது அப்படின்னா, நிழல் வந்து ஒரு இருட்டான பொருள். இந்த இருட்டான பொருள் எதுக்கு உகந்தது அப்படின்னா, மரணம் பிளஸ் சண்டை சச்சரவுகளுக்கு வந்து உகந்தது. அதனால நம்ம காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி நிழல்களை பார்த்தோம்னு வச்சுங்க, அன்னைக்கு ஃபுல்லா எதிர்மாத ஒரு உறவினர்களுக்குள்ள ஒரு மரணமோ, இல்லை குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், உறவினர்களுள்ள சண்டை சச்சரவுகள், நண்பர்களுள்ள சண்டை சச்சரவுகள், இல்லை வேலை பார்க்கறதுல சண்டைச்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் நடக்கும். அதனால வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நிழலை பார்க்கக்கூடாது. அடுத்ததாக கடிகாரம். கடிகாரம் ஒரு வீட்டில் இருக்கு, திடீர்னு வந்து நின்றுச்சு, ஓடலை. அந்த ஓடாத கடிகாரத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஓடாத கடிகாரமா உடனே வந்து ஒரு பேட்டரி செல் வாங்கி ஒன்று ஓட வச்சிடணும், இல்லாட்டி அதை வந்து அப்புறப்படுத்திடணும். அந்த ஓடாத அந்த கடிகாரத்தை நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே பார்க்கறது வந்து எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும். ஏன்னா காலையில் எழுந்த உடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஆகுறதே வந்து ஒரு கடிகாரம் ஓடிக்கி இருக்கு அப்படின்னா, டைம் காலைல வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும், பார்க்குறான் 5:45 ஆகுது, சீக்கிரம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இதே மாதிரி ஒரு கடிகாரம் நின்றுச்சு வச்சுங்க, காலை அப்படி முடிக்கிற எந்த டைம் நிற்குதுன்னே தெரியாது. அங்கே வந்து நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும், எந்த டைம் நிற்குது என்ன. அந்த சந்தேகத்திலே நம்ம முழிக்கும் போது அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும். இந்த எதிர்மறை விளைவுகள் என்ன ஆகும்னாக்க, நம்மளுக்கு எந்த விதமான அன்றையாட வேலைகளை வந்து ரொம்ப பாதிச்சிடும். அதனால எழுந்த உடனே
ஓடாத கடிகாரத்தை பார்ப்பது தவறு. நான்காவதாக அப்படின்னு பார்த்தா உடைந்த சிலைகள். வீட்டில் ஒரு சாமி பூஜை அறையில் சிலைகள் வைத்திருப்போம், இல்லை ஷோகேஸ் வச்சிருப்போம், ஷோகேஸில் அழகான சிலைகள் வைத்திருப்போம். இந்த சிலைகள்ல வந்து சில லைட்டை உடைஞ்சிடும். அழகான சிலையா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், அதிக விலை கொடுத்தோட வாங்கியிருப்போம். ஆனால் அந்த சிலையில ஏதோ கை தவறி கீழே விழுந்து லைட்டா ஒரு சின்ன பீஸு உடைஞ்சிருக்கு. அப்படி உடைந்த சிலைகளை காலை எழுந்தவுடன் பார்க்கக்கூடாது. நம்ம கோயிலே பார்த்துருப்போம், சிலைகள் வந்து ஒரு சேதம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அந்த சேதமான சிலைகளை வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க, அந்த கருவறையில் வைக்க மாட்டாங்க, எங்குமே கோயிலுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. உடைந்த சிலைகள் அப்படின்னாலே அது பக்கத்தில் கடல்கள் இருந்தா, ஒரு ஆறு இருந்தா, உள்ள தண்ணிக்குள்ள நீர்நிலைகள்ல போய் போட்டுருவாங்க. என்னப்பா பல கோயிலில் பார்த்துருக்கேன், பல கோயிலில் உடைஞ்ச சிலைகள் இருக்கே அப்படின்னா அது ஆதி காலத்தில் இல்ல அந்நியர்கள் படையெடுப்புனால நம்ம கோயில்கள் பல சேதப்படுத்தப்பட்டன. அப்படி சேதப்படுத்தப்பட்டது பெரிய தூண் இருக்கும், அந்த தூண்ல சிலைகள் இருக்கும், அந்த சிலைகளை சேதப்படுத்திருப்பாங்க. அப்ப அதை வந்து சரி பண்ணவும் முடியாது, அந்த தூணையும் எடுக்க முடியாது. இன்னைக்கு அறநிலைத்துறையில கோயில்கள் ஃபுல்லா இருக்கு. அதனால ஒரு சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அறநிலைத்துறையுடைய அனுமதி வேண்டும். அறநிலைத்துறையுடைய அனுமதியோட எடுக்கணும்னா இன்னைக்கு பல சிலைகள் எடுக்க வேண்டியது வரும். அதனால அதுக்கு அனுமதி கிடைக்காதனால அது அங்க இருக்கு. ஆனா வீட்டில் உடைந்த சிலைகளை வைத்து அதன் மூலம் நீங்க எந்திரிக்கும் போது அதை பார்த்தா குடும்பத்துக்குள்ள நிதி நெருக்கடியே வரும். வீட்டில் வந்து செலவுகள் அதிகமாகும், பண வரவுகள் குறையும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஐந்தாவதாக பார்த்தா அழுக்கு பாத்திரங்கள். நம்ம நைட்டு ஃபுல்லாக சாப்பிடுவோம், சாப்பிட்டுவிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னாக்க கிச்சன் ரூம்லேயே போட்டுருவோம். அதை வந்து கிளீன் பண்ணி வைக்க மாட்டோம். காலையில் இருந்துச்சுன்னா நேரம் போய் அந்த அழுக்கு படிந்த அந்த பாத்திரங்களை பார்க்கும்போது அதுவும் ஒரு நெகட்டிவான எனர்ஜியை உருவாக்கும். பாத்திரங்கள்லாம் ஃபுல்லாக நைட்டே வந்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சமையல் அறையை கிளீனாக வச்சுருந்தோம்னு வச்சுங்க, காலையில் இருந்துச்சுன்னா போன உடனே சமையல் அறையே அழகாக நீட்டாக இருந்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். அதேமாதிரி அழுக்கு படிந்த அந்த பாத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும். உங்களை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக சோம்பேறித்தனமாக வச்சிடும். எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. சோம்பேறித்தனமாக இருக்கும்போதே அன்னைக்கு வேலை ஃபுல்லாக பாதிக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காலையில் எழுந்தவுடன் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம விட்டு போச்சு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி காலையில் பார்க்க வேண்டிய பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தூயாச்சு காலை எழுந்தவுடன் நீங்க உள்ளங்கை இருக்கு, உள்ளங்கையை பார்த்த மாதிரி எந்திரிக்க வேண்டும். எந்திரிச்சோம்னாக்க அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உள்ளங்கையில் என்னப்பா இருக்குன்னா உள்ளங்கையில லட்சுமி தேவி குடியிருக்காங்க. அந்த பண வரவை கொடுக்குற அந்த லட்சுமி தேவி அந்த உள்ளங்கையில் இருக்கும்போது உங்களுக்கு அன்றைய தேவைகள் எல்லாமே வந்து சிறப்பாக நல்லபடியாக வந்து அமையும். அதுவே காலையில் எழுந்திரிச்ச முன்னையே சாமி படங்களை பார்க்கணும். தெய்வங்கள் படங்களை வந்து நம்ம தூங்குற இடத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம், இல்லை நம்ம தூங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம். காலை எழுந்த உடனே நம்மளுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்துடைய படத்தை எடுத்து வச்சு அவரை பார்த்து முகமொழித்தால் அன்றைய நாள் சிறப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி தக்கான்னு வந்துடும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வீட்டில் குழந்தைகள் இருக்கு, குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து முழிக்கும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள்லாம் வீட்டில் சில வீட்டில் இல்லைப்பா அப்படின்றத தாண்டி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து காலையில் முழிச்சு பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக நடக்கிறதுலாம் வெற்றியாக தான் கிடைக்கும். ஏன்னா இறைவனவே நீங்கள் வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி அந்த சம்பவம். அதே காலையில் எழுந்திரிச்சோடனே நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா சில இயற்கையான பொருட்கள் வீட்டில் முன்னாடி பூச்செடி வச்சுருப்பீங்க, அதில் மலர்கள் இருக்கு. அந்த மலர்களை போய் கண்ணமுடிட்டே உடனே போய் பக்கத்தில் போய் அந்த மலர்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் மனது இதமாக இருக்கும், எந்த விதமான கவலைகள் இருக்காது. அந்த மாதிரி மலர்களை பார்த்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சூரியன் காலையில் எழுந்திருக்கான், சில பேர் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 6:30 எழுந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து எதிர்த்து போய் சூரியனை பார்க்கலாம். சூரியனை பார்த்து கை கூப்பி வணங்கி முழித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் உங்களுக்கு அன்றைய நாள் வந்து சிறப்பானதாக அமையும்.
சில விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடாத விஷயங்கள் இருக்கு, பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஜோதிடத்தில், வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அடுத்த விஷயம் அது. இதுல நம்ம சொன்னதில்ல ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்லாம விட்டு போச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த விஷயமும் வந்து காலைல பார்க்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லைங்க காலை எழுந்திரிச்சோன்னே இந்த பொருளை பார்த்தா எனக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நினப்பு இருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.